ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அது எப்படி என்ன டிப்ஸ் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகா வந்து நம்ம காம்பை கிள்ளி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அழுகிடும். இந்த அழுகுனதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது. அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடும், அந்த ஸ்மெல்லு எல்லாமே சரி. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு. எதுவுமே இல்லை, வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாவை பிஃபோர் ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிலில், ரொம்ப வெயில் வேண்டாம், உள்ளவே நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் காயிற மாதிரி வச்சுடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா அழியாது. ஸோ இந்த மாதிரி அழிஞ்சு போகாது, வேஸ்ட்டும் ஆகாது, சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் காத்துட்ருப்பேன். தேங்க்யூ.